ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் தக்காளி சந்தகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ரெடிமேட் சந்தக பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம வீட்லேயே மாவெல்லாம் ஆட்டி சந்தகம் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். பட் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது ரெடிமேட் சந்தக பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயில் தான் நான் தாளிப்பேன் எப்போவுமே. தேங்காய் எண்ணெயை ஹீட் பண்ணி கொஞ்சமாக கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதில் நான் பச்சை மிளகா இல்லை வர மிளகா ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இதில் பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். காரத்துக்கு கொஞ்சமாக மட்டும் பச்சை மிளகா போட்டு தாளிச்சிட்டு அடுத்து நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கணும். அது நல்லா டிரான்ஸ்லூசண்ட்டாக வணங்கி வரப்போ தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பட் நான் இங்கே அந்த தக்காளி அப்படியே சேர்த்தா பசங்கள்லாம் எடுத்து வச்சுடுவாங்கன்னு தக்காளியை மிக்சியில் இந்த மாதிரி பியூரியாக பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். உங்களுக்கு 3 இல்லை 4 தக்காளி போடலாம் 2 பாக்கெட் சந்தகைக்கு. இப்போ இந்த தக்காளியை போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வணக்கி விட்டுக்கலாம். நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வணக்கினதுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வணக்கிக்கலாம். இதில் நான் என்னோட வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் சேர்த்துறேன். இது உங்களுக்கு வாசமும் நல்லா இருக்கும், ப்ளஸ் அந்த தக்காளி சந்தகைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த சாம்பார் பொடியை போட்டு நல்லா அந்த சுருண்டு வர அளவுக்கு மூடி போட்டு நம்ம அதை நல்லா வேக விடலாம். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அந்த டைம்லேயே நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த சந்தகம் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, நம்ம ரெடி பண்ண வீட்டிலேயே செஞ்ச சந்தகையாக இருந்தாலும் சரி, இல்லை ரெடிமேட் சந்தகையாக இருந்தாலும் அதை அதில் போட்டு நல்லா கிளறி விடணும். அது கொஞ்சம் ட்ரையாக, கடையில் வாங்குற சந்தகம் பார்த்தீங்கன்னா லேசாக ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ட்ரையாக இருந்ததுன்னா தேவையான அளவு தண்ணி, நிறைய சேர்த்த வேண்டாம், சும்மா மேலே கொஞ்சம் தெளித்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை அதில் நல்லா தெளித்து விட்டு கிளறி விட்டுக்கலாம். அது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் நீங்கள் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்குனீங்கன்னா சுட சுட தக்காளி சந்தகை ரெடி. பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.